ரொம்ப நாளா இந்திய பொருளாதாரம் இந்த புக் எப்போ கிடைக்கும் சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த புக் வந்து ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் அப்டேட்டட் வெர்ஷனாகவும் இதை வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ அந்த புக்கை பற்றி ஒரு குயிக் அப்டேட் வந்து கொடுத்துட்றேன். தேவைப்படுறவங்க இமீடியட்டாக வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் அதுக்கு கான்டாக்ட் பண்ணியும் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்திய பொருளாதாரம் எஸ்சிஆர்டி பேஸ்டு இது லேட்டஸ்ட் ஸ்டடிஸ்னா நம்ம வந்து கொடுத்துருக்கோம். சிலபஸ் பேஸ்டு நம்ம ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய லெசன்ஸ் என்னென்ன படிக்கணுமோ அதுவும் ப்ளஸ் எக்ஸ்ட்ராவும் இன்ஃபர்மேஷன் இதில் இப்போ நம்ம அப்டேட் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம். ஸோ என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஸோ இந்த புக் இப்போ அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா 1 or 2 டேஸ்லேயே வந்து உங்கள் கைக்கு கிடைச்சிரும். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் ஆர்டர் பண்ணவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாரத்திலே உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் ஆர்டர் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மற்ற புக்ஸுமே நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. இப்போ தமிழில் வந்து பார்த்தோம் அப்படின்னா காம்போ செட் வந்து பொருளாதாரம் ஸ்டாக் எல்லாம் இருந்துச்சு, இப்போ ரெடியாக இருக்குது. இந்தியாவினுடைய வரலாறு பண்பாடும் அவைலபிளாக இருக்குது. பட் லிமிடெட் ஸ்டாக் தான் இது இருக்குது. சரிங்களா? இந்திய ஆட்சியால் ஆர்டர் பண்ணலாம். இன்னும் ஜாகிரபி வரல. இந்திய தேசிய இயக்கம் அவைலபிளாக இருக்குது. சரிங்களா? ஸோ அதை அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில புக்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா சயின்ஸில் புக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. யூஸ் பண்ணிக்கோங்க. எஸ்ஐபிசி படிக்கிறவங்க தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். ரயில்வே படிக்கிறவங்க தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணலாம். குரூப் டிக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். தேவைப்படுறவங்க வாங்கி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே மாதிரி மேக்ஸுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம லேட்டஸ்டான ஒரு எடிஷன் வந்து ஜான் ஸ்டார்டிங்ல வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ மேக்ஸோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் 2018 இருந்து 2025 வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த 7 இயர்ஸ்க்கான கொஸ்டின் பேப்பர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த காம்போ அப்படியே வாங்கிக்கோங்க. ஒரு ஃபார்முலா புக்கு, அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர். ஸோ இது வந்து வித் எக்ஸ்பிளனேஷன்ஸ் அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சார் 8 இயர்ஸ்க்கான கொஸ்டின் பேப்பர் இருக்கு. தேவைப்படுறாங்க தாராளமாக டிஎன்பிசி படிக்கிறவங்க யூஸ் பண்ணலாம். ஃபார்முலா புக் எல்லாருமே வாங்கிக்கலாம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் தமிழுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸும் அவைலபிளாக இருக்கு. கம்பைல் வந்து பார்த்தீங்கன்னா 2025 வரைக்கும் அப்டேட் பண்ண புக்ஸ் தேவைப்படுறவங்க தாராளமாக வாங்கி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழுக்கான புக்ஸ் ஸ்கூல் புக் 6 to 12th வரைக்குமே அவைலபிளாக இருக்கு. வாங்கிக்கோங்க. இப்போ இந்த புக்ஸ் எல்லாமே 10% வரைக்கும் டிஸ்கவுண்டோட இருக்கு. ஓகே, தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே அவைலபிளாக இருக்கு. ஆர்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணுன்ற புக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, காம்போ செட் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்திய பொருளாதாரம் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்கு. ஸோ இது வந்து 10% ஆஃபர் ப்ரைஸில் இண்டிவிஜுவலாக வேணும்னாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஏற்கனவே என்ன ப்ரைஸ் இருந்தோ அதே ப்ரைஸ் தான். பட் கூடுதலான பேஜஸ் இருந்தாலும் அதே ப்ரைஸ் தான் இருக்குது. ஸோ எப்படி என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றேன், பார்த்துக்கோங்க. சரிங்களா? என்னென்ன லெசன்ஸ்? ஸோ 6 to 12th தான் கம்பைல் பண்ணியிருப்போம். சரிங்களா? பட் அதனுடைய அடிஷ்னலான ஒரு 30+ லெசன்ஸ் வந்து நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்போம். சரிங்களா? ஸோ பேசிக்காக 6th இருந்து 12th வரைக்கும் என்னென்ன லெசன்ஸ்லாம் வந்து சிலபஸ் அடிப்படையில் படிக்கணுமோ அது எல்லாமே எங்கெங்கெல்லாம் இருக்கோ கவர் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? இது ஆஸ் யூஸ்வல் நீங்கள் ஏற்கனவே வாங்கியிருக்கவங்களுக்கு இந்த எல்லா லெசன்ஸுமே வந்து இருக்கும். இப்போ அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கூடுதல் தகவல்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சமூக பிரச்சனைக்கு சம்பந்தமான கூடுதலான இன்ஃபர்மேஷன்ஸ் ஆட் பண்ணியிருப்போம். ஓகே, அதே மாதிரி ஜிஎஸ்டி அப்டேட் பண்ணது வந்து லாஸ்ட்டு நவராத்திரிக்கு அப்டேட் பண்ணாங்க. அது இப்போ சிவராத்திரிக்குள்ளே வந்து அப்டேட் பண்ணியாச்சு. ஓகே, புக்ஸில் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம். சாம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் எஸ்ஆர்எஸ் ஆர்பிஐ ரிப்போர்ட்டு, ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக் சர்வே இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அதை பேஸ் பண்ணி நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே எக்ஸாம் ஓரியன்டட் கொஸ்டின் கேட்கக்கூடிய ஏரியா. இதே மாதிரி தான் இனி அப்டேட் பண்ணி வரக்கூடிய தமிழகத்தினுடைய வளர்ச்சி நிர்வாகம் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் புக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட்டடான இன்ஃபர்மேஷனோட இருக்கும். அதனால லேட் ஆகுது. ஸோ வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பாக அது ரெடி ஆனது உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இந்த புக்கில் நான் ஆட் பண்ணிக்கிற ஸ்கூல் புக்கில் என்ன இருக்கோ அது அப்படியே இருக்கும். நீங்கள் தாராளமாக படிக்கலாம். ஸோ நான் ஆட் பண்ணியிருக்கேன்னு சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா அட் த எண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த டைம். ஓகே, ஸோ நிறைய பாயிண்ட்ஸ் டேபிள் வந்து நீங்கள் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் படிக்கிறவங்க தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, நிறைய டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் டேட்டா எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 500 பேஜஸ்க்கு இருக்கக்கூடிய புக்குங்க. சரிங்களா? ஸோ 500 பேஜஸ் இருக்கக்கூடிய புக் பாருங்க. ஜிஎஸ்டி இப்போ எதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி கொடுத்துருக்காங்க, எதுக்கெல்லாம் இல்லை விலக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே ஸோ ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஜிஎஸ்டி 2.2 அப்படின்னு சொல்லிட்டு 2015 அப்டேட் பண்ணது. ஸோ அதன் கூடவே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ அதோடது அதே மாதிரி இப்போ வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் ஆயிருக்கும். பிறப்பு விகிதம், இறப்பு விகிதம், குழந்தைகளுடைய பிறப்பு விகிதம், இறப்பு விகிதம், ஸோ எங்கே அதிகமாக இருக்குது, எங்கே கம்மியாக இருக்குது, என்னென்ன இருக்கோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். சரிங்களா? ஸோ முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஆட் பண்ணியிருக்கோம். லேட்டஸ்ட் ரிப்போர்ட், இந்த ரிப்போர்ட் வந்து 2 years ஒன்ஸ் தான் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. 2023 வரைக்கும் கால்குலேட் பண்ணதை பேஸ் பண்ணி 2025 ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி இதை நம்ம வந்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ 2023 தான் சார் இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்பயுமே ஒரு ரிப்போர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 yearsக்கான கால்குலேஷன் எடுத்து தான் வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ண ரிப்போர்ட்டோடது இது. சரிங்களா? ஸோ இதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. உங்களுக்கு ஐஎம்ஆராக இருக்கட்டும், எம்எம்ஆராக இருக்கட்டும், ஓகே, நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியும். சரிங்களா? இதில் டீட்டெயிலாக தமிழ்நாடோட ரேஞ்ச் என்ன இருக்குது, மற்ற ஸ்டேட் எது இருக்குது, இந்தியாவோட ரேஞ்ச் என்ன, டாப் என்ன இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம உள்ளுக்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். அதில் சிறந்த மாநிலங்கள் எது அப்படிங்கிறது எல்லாமே கொண்டு வந்திருக்கோம். வேலைவாய்ப்பு, ஓகே, ஆயுட்காலம்,
அதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, ரைட். ஸோ ஆல்ரெடி நான் டெலிகிராம் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சோசியல் இஷ்யூஸ்க்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இருக்கிறதுனால ஸோ இது ரிலேட்டடான கண்டென்ட்டுமே வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸோ ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்க்கும் உங்களுக்கு வந்து தாராளமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த போர்ஷன்ஸ் எல்லாம் வந்து யூஸ் ஆகும். நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அடிஷனலாக நிறைய பேஜஸ் இருக்கும். ஸோ ஆல்ரெடி புக் வந்து போன அக்டோபருக்கு முன்னாடி நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்காது. ஸோ அதற்கு பின்னாடி இப்போ வாங்குறவங்களுக்கு தான் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். சரிங்களா? அதாவது குரூப் 2க்கு முன்னாடி, லாஸ்ட் குரூப் 2க்கு முன்னாடி வாங்கியிருக்கவங்களுக்கு ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் இருக்காது. ஸோ இதை எப்படியாவது உங்களுக்கு வந்து நான் கன்வே பண்ணிடுறேன், டோன்ட் வரி. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு போர்ஷனுமே வந்து கொஞ்சம் பார்த்து சரி இது கொடுக்கலாம், ஒரு அப்டேஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுனால ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நான் வந்து அப்டேட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். பட் ப்ரைஸ் வந்து எந்த விதத்திலும் இன்க்ரீஸ் ஆகல. ஸோ அதே ப்ரைஸை தான் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி நீங்கள் பை பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ 10% இருக்கும். பாருங்க, சமூக பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணிருக்கோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிஷனலாக ஸோ ஒரு 40+ பேஜஸ்க்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டென்ட் வந்து அப்டேஷன் வந்து கொடுத்து ஆட் பண்ணியிருக்கோங்க. சரியா? ஸோ இதே மாதிரி தான் இனி வரக்கூடிய புக்ஸ் வந்து ரொம்ப நாளாக ஸ்டாக் இல்லாமல் இருக்கக்கூடிய யூனிட் 9 தமிழகத்தினுடைய வளர்ச்சி நிர்வாகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் ஆகி வரும். ஸோ அது பற்றி நிறைய பேச வேண்டாம். பின்னாடி நம்ம வந்து புக்ஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்க. ஸோ இந்த புக்ஸ் ஆல்ரெடி வாங்கினவங்க ஸோ உங்களுக்கு புக்ஸ் வந்து எப்படி இருக்கு என்ன அப்படிங்கிற ஃபீட்பேக்ஸ் கொடுங்க. ஸோ இந்த புக்கோட பிரைஸ் 4 to 5 rupees ஒன்லி இப்போ அவைலபிளா இருக்கு, இன்க்ளூடிங் இந்த 10% ஆஃபரோட தான். சரிங்களா? யூஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்படுறவங்க 9994359181 அப்படிங்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 8681859181 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க வந்து ஆர்டர் பண்ணலாங்க. சரிங்களா? இந்த 2 நம்பர். சரிங்களா? ஸோ இல்ல இதுல வரக்கூடிய செட் ஆஃப் புக்ஸ் இல்ல வந்து குரூப் 4க்கான கம்ப்ளீட் செட் ஆஃப் புக்ஸ், தமிழ் புக்ஸ், ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர், மேத்ஸ் புக்ஸ் எது வேணாலும் நீங்க சேர்த்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. 2 to 3 ஒர்க்கிங் டேஸ்ல உங்களுக்கு டெலிவரி ஆகிடும். சரிங்களா? ஏற்கனவே ஆர்டர் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. இந்த வீக்ல உங்களுக்கு ரீச் ஆகிடுங்க. ஓகே, தேங்க்யூ. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கால் பண்ணி கேட்டுக்கோங்க. வாட்ஸ்அப் பண்ணுங்க. வெப்சைட்ல ஆர்டர் பண்றதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன். நீங்க டைரக்டா நம்மளோட வெப்சைட்ல போயிட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம்.